ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, ஏன் வந்து படிக்கிறத மட்டும் குளோரிஃபை பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. மத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தா பெருசாவே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறது மைண்ட்ல போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. எப்பவுமே ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சிலர் நல்லா படிப்பாங்க, சில பசங்களுக்கு அது படிக்கிறது நல்லா வரும், சிலர் நல்லா விளையாடுவாங்க, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருப்பாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா படிப்புல அவ்வளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சிலர் நல்லா பாடுவாங்க, சில பசங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. எனக்கெல்லாம் சின்ன வயசுல என்னன்னா, எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆஹ் எனக்கு டான்ஸும் எனக்கு எல்லாமே பண்ணணும்னு, அது என்ன சொல்றது, என்னென்னலாம் அந்த ஆனுவல் டே வருதோ அது எல்லாத்துலயுமே ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆஹ் ஆசையா இருந்துச்சு. எனக்கு ஸ்போர்ட்ஸுமே பிடிக்கும். அன்பார்ச்சுனேட்லி ஸ்போர்ட்ஸ்ல என்னால ஸ்கூல்ல பெருசா கிரவுண்ட்ல பொண்ணுங்களை விளையாடுறதே அங்க கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும். பசங்க மோஸ்டா எடுத்துப்பாங்க கிரவுண்ட. ஸோ விளையாடவும் எனக்கு பெருசா அங்க ஸ்கூல் டேஸ்ல ஸ்கோப் கிடைச்சது இல்லை. ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன்னா, எப்பவுமே நம்ம மத்ததுல இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும், மத்ததுல நல்லா அந்த ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, மியூசிக்லயும் சரி, ஆஹ் நல்லா நல்லா ஷைன் ஆகுற ஆளா இருந்தாலுமே, நம்மள என்ன பண்ணிடுவாங்க, நீ முதல்ல படிச்சாதான் அங்க உங்களுக்கு பேரண்ட்ஸை பொறுத்தவரை சொல்றேன். டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனாலுமே படிச்சாதான் நம்ம நம்மள நம்ம விளையாடுறதையும் சரி அலோவ் பண்ணுவாங்க, நம்ம வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுலையுமே அலோவ் பண்ணுவாங்க. ஏன் படிச்சா மட்டும்தான் சூப்பர், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை சின்ன வயசுல இருந்து உருவாக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு பேசலாம்னு தோணுச்சு. இப்ப பசங்களை நிறைய பேர் சின்ன சின்ன வயசுலயே ஸ்விம்மிங்க்கு அனுப்புறாங்க, மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்து கொடுக்குற மாதிரி கிளாஸஸ்க்கு எல்லாம் அனுப்புறாங்க பசங்களை. இப்போ ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா முன்னாடி முன்னாடி இருந்த டைம்ல எல்லாம் படிச்சாதான் நீ என்னத்தனா பண்ணிக்கோ, நீ ஸ்போர்ட்ஸ்ல கப்பு வாங்கு, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, எனக்கு அதெல்லாம் அடுத்ததுதான், 2ஆம் பட்சம் தான். ஃபர்ஸ்ட் படி, அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. சிலருக்கு சில பசங்களுக்கு படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா வலுக்கட்டாயமா நீ இதுலதான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளிடுவாங்க. படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடா. மோஸ்டா படிக்க சொல்றது எதுக்காக அப்படின்னா, இந்த டான்ஸ், பாட்டு, ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு என்னதான் சூப்பரா பண்ணாலுமே அது ஒரு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில நம்ம நிரந்தரமா கொண்டு போய் உட்கார வைக்காது. இப்ப ஸ்போர்ட்ஸ் படிக்கவும் செஞ்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்ததுனால, அந்த மாதிரி ஒரு சேஃப்டிக்காக நம்மள என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க, படிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணு, படிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் பாரு, படிச்சு முடிச்சுட்டு பாட்டு பாடு, பாட்டு கேளு, டான்ஸ் ஆடு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, படிச்சு முடிச்சுட்டா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருதா, வேலை கிடைச்சிருதா? படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமலும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றது அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருக்க மாதிரியே எனக்கும் இருக்கு. ஆனா அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. படிப்பு முக்கியம்தான், அதே மாதிரி நமக்கு வர விஷயங்கள் பேஷன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு இது பேஷன், நான் இதை பேஷனேட்டா இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் படத்துல பாக்குறதுக்கு, இல்ல சினிமால ஒருத்தவங்க வராங்கன்றத பாக்குறதுக்கு எல்லாம் ஓகே. ஆனா அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்கா நம்ம சர்வைவலுக்குன்னு, ஏர்னிங்னு, இன்கம்க்குன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா இதை நம்ம சைட் பை சைடா பண்ணலாம்.
இன்கமையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்கு பேஷன் தான் முக்கியம் அப்படின்னா, நம்ம நமக்கு காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கும். எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தாலும் ஆஹ் சொல்ல முடியாது. நம்ம இங்க விட்டுட்டோம் அப்படின்னா அங்க போய் பிடிக்கிறது வந்து கஷ்டம். அதனால படிச்சு முடிச்சு ஒரு இடத்துல இருந்துட்டோம், டிகிரி வரையும் முடிச்சிட்டோம், பெருசா வந்து பர்சன்டேஜ் வாங்கலாம் முடிச்சிட்டோம் அப்படின்றது இதெல்லாம் நம்ம சேஃப். அடுத்து ஏதாவது ஒண்ணு நம்ம பேஷன் நோக்கி போனோம்னாலுமே திருப்பி ஏதாவது சரி எனக்கு அது நான் பேஷன்னு சொல்லி போனேன், எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை அப்படின்னா திருப்பி வந்து படிச்சதை வச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. படிக்கவும் செய்யாம பேஷன்னே ஓடிட்டு அது கிடைக்கவும் இல்லை அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும்ன்ற ரீசன்னால மேபி படிச்சாதான் அப்படின்னு நம்மள பழக்கப்படுத்திருக்கலாம். என்ன கேட்டா ஏதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இல்ல எதுனா ஒண்ணு பேஷனட்டா இதுதான் எனக்கு நல்லா வருது, இதுதான் நான் செம்மையா பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா எனக்கு டான்ஸ் நல்லா வரும், என்னால நல்லா நான் நல்லா வந்து ஈஸியா நெட்வொர்க் பண்ணிடுவேன், என்னால ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் கேதர் பண்ண முடியும், அதுதான் அத அது அது இல்லாம ஏதாவது செஸ் கேம் நான் விளையாடுவேன், இல்ல நல்லா கேரம் விளையாடுவேன், ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன் அப்படின்னு இருந்தா அதை வந்து யாரும் மதிக்கல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. நீங்க அதை சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே இருங்க, அது படிக்கவும் செஞ்சிருங்க. 100% அதுல வாங்கல, சென்டம் வாங்குற அளவுக்கு படிக்கிறனாலும் 60 மார்க் எடுக்கிற அளவுக்காவது படிச்சு வச்சிருங்க. ஏன்னா இன்கேஸ் நம்மளால பேஷனேட்டா ஏதாவது ஒண்ணுத்துக்குள்ள போக முடியல அப்படின்னாலும் படிச்ச படிப்பு நம்மள வந்து காப்பாத்தும். ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா நமக்கு அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு இதுதான் இன்னைக்கு சொல்லணும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. குட் நைட்.